ஹலோ கைஸ். இந்த வீடியோவில் நம்ம டேம் ரீஇன்கார்னேஷன் மாங்காவோட பார்ட் 17 தமிழ் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் லைக் பண்ணால் பார்க்கணும், லைக் பண்ணியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பேசாமல் ஸ்ட்ரீட்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சென்னியாவுக்கு பின்னாடி வந்து போகிறோம். போயிட்டு சென்னியா வந்து 300 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலோ அதே மாதிரி தான் எப்பயும் இருக்கா. பட் இப்போ ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. அவள் வந்து என்னை கண்டுபிடிப்பாளாலும் தெரியல. அதுவும் இல்லாமல் நான் வந்துட்டு வெர்மோத்தோட டெசண்டண்ட்டாக ரீஇன்கார்னேட் ஆகிடுறேன். நான் தானே ஹேமல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவன் சொல்கிறான். அதுவும் இல்லாமல் இதெல்லாம் சொன்னால் அவன் நம்புவாலும் தெரியல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்னியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சென்னியா மேலே கை வைக்க போகிறான். கை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட உடம்புக்கும் தாண்டி போயிடுது. இது வந்து ஒரு கோஸ்டா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு, இல்லை இது வந்து ஒரு ஹாலுசினேஷன், அந்த மேஜிக் யூஸ் பண்ணி இதை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கிறான். அப்போ தான் வந்துட்டு அந்த சென்னியாவோட இது இருக்கு இல்லையா, அது வந்து திரும்புது. நம்ம ஹீரோ வந்து ரொம்பவுமே ஷை ஆயிரான். என்னை கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா போயிடுது. அதை கேட்டு நான் வந்து உன்னை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா சென்னியா மர்டன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அங்கேருந்து போகிறான். இந்த இடத்துல நான் நோட் பண்ண விஷயம் என்னதுன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு எப்போல்லாம் சென்னியாவை பார்க்குறோன்னா அப்போல்லாம் ரொம்பவுமே ஷையாக வரான். மேபி நம்ம அந்த ஸ்டோரியில் பார்த்தது உண்மையாக கூட இருக்கலாம். நம்ம ஹீரோக்கு வந்துட்டு சென்னியா மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் போன வருஷத்தில், போன வாழ்க்கையில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு மேபி இந்த ஜுவல்லை வச்சாச்சும் அவன் என்னை கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்க சொன்ன மாதிரி டீமன்ஸ் வந்து அவளை சீல் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு நம்ம சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அப்போ சென்னியா உயிரோடு தான் இருக்கா, அதனால தான் என்னை வந்து பார்க்க வந்திருக்கா. டெம்பஸ்ட் கண்டுபிடிச்ச மாதிரி அவளே என்னை கண்டுபிடிப்பாளா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ தான் வந்துட்டு இப்போ கார்கிஸ்மே வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். வந்துட்டு ஏன்டா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒன்று அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை ஒன்றும் இல்லை, அது உனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம், சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு போகிறான். எனக்கு வந்து ரெட் ஃப்ளேம் மெத்தட் வந்து காட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். நீ ஏன்டா அந்த ரெட் ஃப்ளேம் மெத்தடில் வந்துட்டு இந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்க, உனக்கு தான் ஒயிட் ஃப்ளேம் மெத்தட் தெரியும்ல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். இதுவுமே அவனுக்கு தேவையில்லாத விஷயம், சொன்னது மட்டும் செய் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவன் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மெத்தடை யூஸ் பண்ணுறான். அவனை சுற்றி ஒரு சின்ன ஃபயர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகுது. அதுவும் இல்லாமல் அவனோட ஸ்டார்ஸுமே வந்து 2 ஸ்டார்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அவன் வந்து நான் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்ததை இந்த அளவுக்கு மேலே வந்திருக்கேன், என்னோடய ஃபேமிலியில் இருக்கிறது ஐயே வந்து பார்த்திங்கன்னா 5 தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்கிறான். அப்போ தான் இன்னொரு மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஒயிட் ஃப்ளேம் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபேமிலிக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதர் ஃபேமிலிஸ்க்கெலாம் வந்து ரெட் ஃப்ளேம் மெத்தட் சொல்லிக் கொடுக்குறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயினுக்கும் அந்த பிரான்ச்சுக்கும் இருக்க ஒரு பெரிய கேப்பாக வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. வெர்மோத் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஆளும் கிடையாது. பட் நான் வந்துட்டு உண்மையாகவே இந்த ரெட் ஃப்ளேம் மெத்தடை வந்து கற்றுக்கிட்டு அதோட பொட்டன்ஷியலை வந்து நான் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு நான் சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு தேவையில்லன்னு நினைக்கிறேன். ஓகே நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறதுக்கு ரெடியாக வரான். அப்போ தான் வந்துட்டு அந்த ஜெயண்ட் டெஸ்டிகல்ஸ் அது வரப்போகுது, உனக்கு வேணாமா அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அதெல்லாம் நீயே வச்சுக்கோ எனக்கு தேவையில்ல அப்படின்னு நம்ம சொல்கிறான். இப்போ வந்து ரெட் மேஜிக் டவர் வந்து காட்டுறாங்க, யூகினோட ரிசர்ச் ரூம் அந்த பேஸ்மெண்ட்டில் இருக்குது. இப்போ தான் வந்துட்டு சொல்கிறாங்க, ஆக்ரேயானில் வந்துட்டு சென்னியாவோட மேஜிக் டெஸ்ட் வந்து இருக்குது. அதை தான் விச் கிராஃப்ட்னு சொல்லுவாங்க. அங்கே வந்துட்டு சென்னியா நிறைய க்ளூஸ் வந்து கொடுத்துட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் ரபேரியன் அதுக்கப்புறம் டார்க் மேஜிக் டவர் 2 பேருமே வந்துட்டு எனக்கு ரெக்கமெண்டேஷன் எழுதியிருக்காங்க. எனக்கு வந்து உள்ளே போகிறதுக்கான வழிகள் வந்து நிறைய இருக்குது. அதுவும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு நான் இனிமேல் வந்துட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு மூன் நைட் ஸ்வாடோட ஃப்ராக்மெண்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு மானா வந்து டிஸ்கஸ் பண்ணுறான். அதனால அங்கே வந்து பெரிய எக்ஸ்ப்ளோஷன்ஸ் கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்படியாச்சும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுவும் இல்லாமல் இதை யூஸ் பண்ணும்போது அவனோட மானா வந்து உடையலைன்னா அவனோட மானா யூனிட்டி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். அதுக்கப்புறமா அவன் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண வந்து ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல இன்னுமே வந்து பயங்கரமாக போக ஆரம்பிக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக வந்துட்டு, மேம் அங்கே ரிசர்ச் ரூமில் வந்துட்டு வைப்ரேஷன்ஸ் எக்ஸ்ப்ளோஷன்ஸ்லாம் வந்து கேட்டுகிட்டே இருக்குது, சீக்கிரமாக வந்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு ஓகே சீக்கிரமாக நான் போய் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே போகிறாங்க. ஹேரா இருக்காங்க இல்லையா, அவங்க தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை நம்ம யூகினுக்கு எதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. போயிட்டு கதவை தட்டினா எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. உடனே அவங்க பயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உடச்சிட்டு போய் பார்த்தா உள்ளே நம்ம ஹீரோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஆப்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா இருக்கான். அதை பார்த்துட்டு அவங்களே லைட்டாக வந்து எம்ப்ராஸ் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்துட்டு மானா ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கேன்,
மேஜிக்கோ சேர்த்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இங்கே மேஜிக் சர்க்கிளே இல்லையே. அதுவும் இல்லாமல் இது என்ன விஷயம்? ஸோ அந்த ஃப்ளோர்ஸ்லாம் எப்படி வந்துட்டு கிராக் ஆகி உடஞ்சிருக்குது, இந்த ஃப்ராக்மெண்ட் மட்டும் எப்படி அப்படியே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ இப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு திருப்பி ஒரு ஃபயரை வந்து யூஸ் பண்ணி விடுறான். ஸோ அப்படியே வந்துட்டு அந்த வால் வந்து உடஞ்சி போயிடுது. இவன் வந்துட்டு இந்தளவு ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணுறான். அதுவும் இல்லாமல் ரொம்பவுமே பர்ஃபெக்டாக வந்துட்டு அந்த சர்க்கிள் மாதிரி அந்த கோரை வந்து யூஸ் பண்ணுறான். இவனோட மானா யூனிட்டி ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு சர்க்கிளோட மிசைல் பால் வந்து இந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமா, ஸோ எப்படி வந்து நீங்கள் இந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்காங்க. ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நான் வந்து மேஜிக்கை டிஸ்போஸ் பண்ணுறேன். ஈவன் அது வந்து பர்ஸ்ட் கூட ஆகலை. ஸோ அதுக்கப்புறமா தான் நான் வந்துட்டு என்னோடய மானா டிஸ்போஸிங்கை வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் வந்துட்டு ஒரு எக்ஸ்ப்ளோஷன் வந்து க்ரியேட் ஆகும் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் சொல்கிறாங்க. சரி, ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் டவர் மாஸ்டர் எங்கே இருக்கார், கீழே தானே இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, இல்லை அவர் வந்து அவங்கள கூப்பிட்டாரு, எங்கே இருக்காருன்னு கேட்கும்போது ஹேக்ரியானில் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு நம்ம ஹீரோ ரொம்பவுமே சந்தோஷப்பட்டு அங்கே வந்து போகிறான். ஸோ அராஜ் கேபிட்டல் பென்டகன். ஸோ அங்கே அதான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ராம்னு ஒரு கேஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதான் அரோத்தோட கேஸ்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு மிடில் லேக்கில் தான் வந்து அதை வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ ஆப்ராமுக்கு போனோன்னா கண்டிப்பாக போட்டு வந்து தேவைப்படும். அது இல்லாமல் போக முடியாது. ஸோ அதுவும் இல்லாமல் பென்டகன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களாம் வந்துட்டு கேரேஜஸ் யூஸ் பண்ணி தான் போவாங்க. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், இந்த இடத்துல எந்த மேஜிக்குமே வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா செனியா வந்து ஒரு பேரியர் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டீமன் சீலிங்காக. ஸோ ரெண்டுமே டீமன் சீலிங் பேரியர், அதுக்கப்புறமா ஒரு பெரிய இந்த பேரியருமே வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு கெட்ட விஷயமும் போக முடியாது இல்லையா. ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோவுமே வந்துட்டு ரொம்பவுமே ஷாக்கிங்காக இருக்கான். ஸோ எப்படி வந்துட்டு 2 பேரியருமே இவ்வளோ வருஷமாக இன்னும் ஸ்டாண்ட் ஆகி நின்றுட்டுருக்கு அப்படின்றது. ஸோ உங்களுக்கு ஆப்ரம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இது பார்க்க நல்லா தான் இருக்குது, பட் நான் இப்போதைக்கு இங்கே போக விரும்பலை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கரெக்டு தான். சரி வாங்க, இப்போ நான் அவங்கள வந்துட்டு, அதுவும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மேஜிக் டவரில் மேஜிக் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த விஷயமே ஞாபகம் வச்சுக்கோங்க. மேஜிக் டவர் மாஸ்டர்ஸ் வந்து மேஜிக் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே பவர்ஃபுல்லாக அந்த பேரியர் வந்து இருக்கும். ஸோ அப்போ தான் வந்துட்டு ராயல் ஃபேமிலியில் கூட எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, யாராலையுமே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ ஈவன் அதை வந்து பார்லிமெண்ட்டாக கூட சொல்லுவாங்க. அது வந்து கேசல் கூட கிடையாது, ஒரு பார்லிமெண்ட் தான். ஸோ அந்த இடத்துல தான் நிறைய மேஜர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களாம் ஒன்று சேர்ந்து தான் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் 3 பீப்புள்ஸ் வந்து உன்னை டிஸ்அக்ரி பண்ணியிருக்காங்க. நீ வந்து உள்ளே போகிறதுக்கான ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே என்னால் வர முடியாது, ஸோ நீங்களே உள்ளே போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வாங்குறாங்க. ஸோ இதுக்கு மேலே வரதெல்லாம் கேரக்டர் இன்ட்ரடக்ஷன். ஸோ நல்லா வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இப்போ யூகின்மே வந்து உள்ளே போயிடுறோம். ஸோ உள்ளே போயிட்டு அந்த பார்லிமெண்ட் முன்னாடி அவனோட இன்ட்ரோடியூஸ் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கிறான். ஸோ என்னோடய பேர் தான் யூகின் லயன்ஹார்ட் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லி அவன் வந்து அவனோட ரெஸ்பெக்ட் வந்து பே பண்ணுறான். ஸோ இந்த இடத்துல தான் நிறையமே ட்விஸ்ட் வந்து நடக்கும்போது, அதுவும் இல்லாமல் சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும்போது. ஸோ ஃபஸ்ட் ஆள் வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. இவர் தான் கேப்டன் ஆஃப் த கேசல் ஸ்மேஷ் டெம்பிள் வியர்டர். அதுக்கப்புறமா நம்ம ரொபேரியனு, அதுக்கப்புறமா வந்துட்டு க்ரீன் மேஜிக் டவர் மாஸ்டர் ஜென்ரிக் ஆஸ்மேனு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ மேஜிக் டவர் மாஸ்டர் ஹிரிடோத் அசுல்சன், அதுக்கப்புறமா நம்ம ஒயிட் மேஜிக் டவர் மாஸ்டர் மெல்கித் எல் ஹயா, அதுக்கப்புறமா நம்ம டார்க் மேஜிக் டவர் மாஸ்டர் பால்ஜக் லூட்பெத், அதுக்கப்புறமா நம்ம மேஜ் கில்டு மாஸ்டர் எட்கார்ட் கைரன். இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்திருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் அவங்களோட தலையை வந்து தூக்கிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது இந்த இடத்துல இன்னொருத்தரை காட்டுறாங்க. ஸோ இவரோட பேர் தான் ஹொனைன் ஆப்ரம். ஸோ அராத்தோட ஃபஸ்ட்டு சக்ஸஸர், இந்த இன்லைன்லேயே வந்து ரொம்பவுமே ஃபஸ்ட்டு சக்ஸஸராக வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்காரு. ஸோ வந்து சொல்கிறாரு, உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்பவுமே சந்தோஷம். உங்களோட பேர் வந்து நான் நிறைய இடத்துல வந்து கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு நம்ம கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ நான் இவரை பற்றி நிறையவுமே கேள்விப்பட்டிருக்கேன். இந்த லைன்லேயே வந்து ஃபஸ்ட்டு சக்ஸஸராக இருந்திருக்காரு. அதுவும் இல்லாமல் ஜீனியஸாகவும் வந்து 5th சர்க்கிளை வந்து ரீச் பண்ணியிருக்காரு அடல்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா சொல்கிறாங்க. ஸோ யூகின் லயன்ஹார்ட், நான் அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த டார்க் மேஜிக் டவர் அதுக்கப்புறம் ரெட் மேஜிக் டவர் மாஸ்டர்ஸ் வந்து உனக்காக ரொம்பவுமே வந்துட்டு அட்வொகேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எனக்கு வந்து தெரியும் நீ வந்து ஒரு டேலண்டடான இண்டிவிஜுவல் தானே, பட் இப்போது வந்து நீ ஒன்லி 17 தான், ஒரு கிட்டு வந்து இந்தளவுக்கு வர முடியுமா? ஸோ அதுவும் இல்லாமல் ஆக்ரியானோட ரெக்கமெண்டேஷனோட அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ரொபேரியன் வந்து சொல்கிறாரு, யூகின், எனக்கு தெரிஞ்சு நீ இப்போ உன்னோட மேஜிக் வந்து இவங்களுக்கு முன்னாடி காட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து என்ன சொல்கிறாங்க. ஸோ ஓகே, நான் வந்து அப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம யூகின் வந்து சொல்கிறான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோவை நம்ம என் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இதுக்கு அப்புறம் வர எபிசோட்ஸ்லாம் இன்னுமே பயங்கரமாக இருக்கும். பர்சனலாக என்னோடய ஃபேவரட்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதுவும் இல்லாமல் லைக் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுலாம் லைக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.